ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, கேரம் இல்லை, கேரம் தவிர ஒரு புது கேம் பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்வாடிகோ. இது வந்து நான் ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு மூணு வாட்டி விளாடினேன். நான் விளாடி பார்த்ததில் ரொம்ப டஃப் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தான் இருந்தது. போக ரொம்ப டஃப்பாக அந்த மாதிரி இருந்தாலும் கேம் டெலிட் பண்ணிட்டு நான் போயிட்டு நான் சரி இப்போ பண்ணலாமே, இது ஃபுல்லாக விளாடி பார்ப்போமே, இது லாஸ்ட்டு வரைக்கும் எவ்வளோ தான் போக முடியுதுன்னு பார்ப்போமேன்னு விளாட்லான்னு நினச்சிதான். இது வந்து எந்த மாதிரி கேம்னா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் அட்வென்ச்சரு, அதுக்கப்புறம் பசில் சால்விங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூட வந்து நிறைய மேஜிக்லாம் வேறு இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். முதல்ல இன்ஸ்டால் ஆகுது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணினுக்கிறேன். 56 MB தான், டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி தான் பிக்சர் இருக்கும் முதல்ல. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமில் போய் பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நம்ம ஸோ ஸ்டார்டிங் வந்தோடனே ஏஜ் நான் செட் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் பேஜ். இப்படி தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சவுண்டு வரும் பட்டன். அதுக்கப்புறம் அந்த சுவிட்செலாம் தொட்டா வரும் பார்த்திங்களா சவுண்டு, அந்த சவுண்ட் பட்டன் கொடுத்துருவாங்க. நம்ம சவுண்ட் பட்டன் மட்டும் கம்மி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட்டு, அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆஃபரு, கிரெடிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்து ஆரம்பிப்போம். நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து 100% ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே இப்படி தான் கடை ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமை நம்ம பார்ப்போம் எவ்வளோ தான் விளாடி முடியும். போன வாட்டி நான் விளாடும் போது 47% இவ்வளோ தான் விளாடி முடிச்சேன் நான். அதுக்கு மேலே என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு கேம் டெலீட் பண்ணிட்டேன் நான். சரி, ஆனால் தான் இப்போ ஏற்றுனேன் நான். இப்போ எவ்வளோ ஏன்னா கொஞ்ச நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் விளாடி பார்த்தேன்னு தெரியும் கேமோட இது. உடனே விளாட்னா தெரியாதுல்ல. அவன் கனவுல ஃபைட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே வந்து ஹெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவனோட கேரக்டர் லெவல் 1 இருக்குது. ஹெல்த்து ஹார்ட்டு ஒன்று தான். அட்டாக்கு வந்து கத்திது. அதுக்கப்புறம் மேஜிக் வந்து பவரு. இன்னும் எதுவுமே நமக்கு கிடைக்கல. வேர்ல்டு மேப்பும் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இல்லை. செட்டிங்ஸு, சவுண்டு இது கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலு ஓகே தான், எதுவுமே இல்லை. ரீசெட்லாம் பண்ண தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டு வந்து ஃப்ரண்ட்டு போகிறது, லெஃப்ட்டு வந்து பேக்கில் போகிறதுக்கு, ஜம்ப் வந்து இது பண்ணுறதுக்கு. 2 ஜம்ப் பண்ண முடியாது. அதில் 2 ஜம்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஆரம் மார்க் இந்த சைடு தான் போயிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் மட்டும் ஒன்றும் ஆகுது. அதுக்கப்புறம் தண்ணியில் வந்தா இதில் செத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் மேப்பு. போல மட்டும் நான் பார்த்தேன். இந்த கல்லில் வந்து போக இது ஒரு இடத்துல இருக்கும். அது இந்த மேப் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தெரியும். இப்போ இது ஸ்டார்டிங்னால எரியல. அதே மாதிரி ஷாப்பும் இப்போ ஓப்பன் ஆகல. டைமண்ட் வந்து இன்னும் 0 தான் இருக்குது. நமக்கு டைமண்ட் முள்ள போய் எடுக்கணும். குட் ஈவினிங் சொல்கிறேன் பாப்பையன். இன்னும் அங்கே பார்த்தவன் இந்த சைடில் வந்துக்கிறான். ஒரே கேரக்டரே 2-3 வாட்டி ஷோ ஆகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவோம். இதில் வாழ்த்துக்கு போயிட்டான். ஃபைண்ட் யுவர் மாஸ்டர். முதல்ல இவனோட மாஸ்டர் இருக்காங்க போல. இந்த சைடில் க்ளோ ஆகுது ஏதோ வர. இந்த வெப்பன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இது தொட்டோன்னே இது வருது பார்த்தீங்களா. வெப்பன் வந்துருக்கு நமக்கு. 3 to 6 டேமேஜஸ் இருக்குது வெப்பனு. எனக்கு தெரிஞ்சு ஷாப் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கத்தி ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஷாப் ஓப்பன் ஆகல. அதே மாதிரி இதுவும் ஓப்பன் ஆகலை. நம்ம போயிட்டு மாஸ்டருக்கு போய் தேடுவோம். இதை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துக்கிறான். இதெல்லாம் ஓப்பன் ஆகணும். இன்னும் ஏன் ஓப்பன் ஆகுதுன்னு தெரில இந்த வீடெல்லாம். மேலே ஒரு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இந்த தெரியுதா, மேலே பொறுத்து வழி இருக்குது போல். இந்த சைடில் போனால் வரணும்னு நினைக்கிறேன் மேலே.
இந்த வழியில் போனால் தான் இந்த ஸ்டார். இப்போ ஒரு மேப் விட்டு இந்த சைடு அடுத்த மேப் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டார் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்லாம் நம்ம இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் முன்னாடி விளையாடுனது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை. பாக்ஸ் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 5 டைமண்ட் வச்சுருக்காங்க. இந்த டைமண்ட் எது கலெக்ட் பண்ணுறோன்னா, இது ஷாப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காசுக்கு பதிலாக இந்த டைமண்ட் தான் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமே. இதில் இன்னொரு என்ன இதுனா, இந்த கேமில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வெளில வந்து உள்ளே போயிட்டு வந்தால் திரும்பி பானைலாம் வந்துடும். இந்த பானையெல்லாம் வச்சு டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வருது பார்த்தீங்களா, பானை செடி கொடி எல்லாமே திரும்பி வந்துடும். அனிமல்ஸு பிளான்ட்ஸு எல்லாமே திரும்பி வந்துடும். ஒன்ஸ் ஒரு மேப்பை விட்டு திரும்பி போயிட்டு வந்தீங்கன்னா திரும்பி ரீக்ரியேஷன் ஆகிடும் அது எல்லாமே. அதே மாதிரி இது என்ன ஒரு மைனஸ் ஆகிடுச்சுன்னா, இது இந்த செடியெலாம் ஓப்பன் ஆகிறதுனால ரீக்ரியேஷன் ஆகிறதுனால நம்மளால் எங்கே இது போனதுக்கே திரும்பி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார் வேறு கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு, திரும்ப வர மாதிரி இருக்கும். இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்க, இந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த செடி கொடிலாம் வளர்ந்துருக்கா, எல்லா செடி கொடி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஆனால் உள்ளே போனால் மட்டும் கிஃப்ட் பாக்ஸ்லாம் ஓப்பன் இருக்கும். மற்றபடி பானை எல்லாமே வந்திருக்கா. இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமே நம்ம இங்கே வந்திருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமே. இப்போ 9 டைமண்ட் கிடச்சிருக்கு. 10வது டைமண்ட் கிடச்சிச்சு நமக்கு. ஃபஸ்ட்டு அனிமல் கிடச்சிச்சு. ஜம்ப் பட்டன் வந்து டபுள் டாப் பண்ணிங்கன்னா இது ரொம்ப லாங்கராக ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் போட்டுருக்காங்க. அழகாக ஜம்ப் பண்ண முடியுது. எதுக்கு இந்த மேலே இதுக்கு தாங்க தெரியல, இது ஏறுறதுக்கு இதுக்கு தாங்க தெரியல. அழகாக கீழேருந்தே ஜம்ப் பண்ண முடியும். இந்த பாருங்க அழகாக ஜம்ப் பண்ண முடியும். எதுக்கு அதுக்கு தாங்க ஜம்ப் பட்டனை இப்போ அழுத்தி பிடிச்சிட்டு திரும்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங்கராக ஜம்ப் பண்ண முடியும்னு போட்டுருக்கு. அதில் நம்ம செகண்ட் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் ஈஸியாக கஷ்டமாக இருக்குமே. அதில் கீழே வழி போகிற மாதிரி இருக்குது. இது என்ன வழின்னு தெரியல. கிஃப்ட் பாக்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. மேலே ஒரு வழி போகுது, கீழே வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போய் ஒரு ½ ஆட்டை இது இருந்துட்டு நம்ம நல்ல வேலை ஒரு ஆட்டு போகலையே, பாதி தானே போச்சு. ஊஞ்சல்லாம் வச்சு இறக்கி இது பண்ணிடுறாங்க. இதில் மியூசிக் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை, மியூசிக் வச்சிங்கன்னா நான் பேசுகிற வாய்ஸ் கேட்காது. நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். மியூசிக் வச்சா நான் பேசுகிற வாய்ஸே கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்லோவாக கேட்கும். இங்கே வேறு யாரோ 10 கடுக்கிறாரு, யாருன்னு தெரியல. இவர் தான் மாஸ்டர் நினைக்கிறேன் எனக்கு செஞ்சு. வாட் ஹேப்பன் மாஸ்டர், ஆர் யூ ஆல்ரைட்? இவர் தான் மாஸ்டர் போல். கிட்ட போய் பார்ப்போம். செத்துட்டாருன்னு தெரில. ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணிக்குது, எதுன்னு தெரில. போல் அந்த நோட்டில் வேறு எழுதி வச்சுக்கிறாங்க போல். இவன் வந்து படிக்கும்போது அவர் செத்துருப்பார் போல். அதாவது இவன் வந்து அந்த நோட்டை படிக்கும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துருவேன்னு நோட்டில் எழுதி வச்சுக்கிறாரு போல். வாட் இஸ் திஸ்? அந்த இடமே அறுத்துது, ஏதோ பூகம் வர மாதிரி அறுத்துது. நம்ம மேலே போய்டுவோம். என்னோட மேலே எதுவுமே இல்லை, லாக்கில் இருக்குது, டெட்டு இருந்ததுங்க. அப்போ எது தான் மேலே ஓப்பனில் வச்சுக்கிறாங்கன்னு தெரில. மேலேருந்து கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சைடில் எனிமி வர வந்துக்கிறான். ஃபஸ்ட் எனிமி. ஐ எம் நாட் கோயிங் டு லெட் யூ. இந்த சைடில் ஏதோ க்ளோ ஆகுது. மேஜிக் பாட்டில் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மேஜிக் நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் எத்தனை மேஜிக் இது?
இன்னும் 3 இருக்கா? என்ன 2 வாட்டி ஆச்சா? யூ ஆர் நோ மேட்ச். அவன் ஒரு அடி ஆச்சா நம்ம செத்துட்டோம். நம்ம 2 அடி ஆச்சா நான் ஒன்றுமே ஆகுதா? திரும்பி எங்கேருந்து வந்தோமோ அங்கேயும் வந்துட்டோம் திரும்பி. வேக்கப் வேக்கப் வேக்கப், கமான் கமான். இது யாருன்னு தெரியல, ஒரு பொண்ணு. இந்த சைடில் பார்த்தீங்களா 10 ஒரு ஏஞ்சி வந்துட்டார். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் டப்பு டப்புன்னு. ஃபைன் த லெஜெண்ட்ரி வெப்பனா. ஐ ஹோப் யூ வில் பி ஆல்ரைட்டா. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆல்ரைட்டா. ஆனால் இவர் மாஸ்டரை போய் இது பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மேஜிக் பாட்டில் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த வீடெல்லாம் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, டேப் 2 இதெல்லாம். இது என்ன வீடுன்னு பார்ப்போம். இவர் யாருன்னு தெரில. கோ டு த ஃபார். ஏதோ லெஜெண்டரி வெப்பன் ஏதோ எத்தனை சொல்கிறார் இவரும். இது என்ன கதைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச மேப் இப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரு கொஷின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே மேப் வரும், நிறைய மேப் வரும். ஏன்னா இங்கே இருந்து நம்ம இதை சுற்றி இப்படி போகிறதுக்கு இங்கேருந்து உடனே இங்கே வந்துடலாம். அழகாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கொஷின் மார்க் பார்த்தீங்களா, அந்த கொஷின் மார்க் இடத்துல வந்து இந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று வரும். அது கிளிக் பண்ணிட்டு அழகாக வந்துடலாம் ஈஸியாக. இது வந்து ட்ரெயின் ட்ராவல் மாதிரி, இது அழகாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து டக்குன்னு ஒன்று இடத்துக்கு மாறி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ. இது ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங் பொஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 50 சால். இது அதான் 50 டைமண்டு. அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு பால் மாதிரி கொடுத்து 180 கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 80 சால் கொடுத்து ஒரு இது வால் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஷாப் எதுவும் இருக்கே, டேப் ஃபார் மோர். இதெல்லாம் ஆன்லைனில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாக. ஒரிஜினல் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நார்மல் காசு தான். அது இந்த கேம் காசு லாஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஒரிஜினல் காசு பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பாம்பு தூக்கிலாம் போட்டு உடைக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம மேலே போனோம், மேலே போக இல்லை. 3 டைமண்ட் கிடச்சிது வர கீழே. இது என்ன இருக்குல்ல, இது இவமே பாஸ் ஆகும். ஒன்றுமே பண்ணல, கிட்ட வந்தாலே பாஸ்ன்னு வந்துச்சு நம்ம கையில். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஆனால் பாஸ் கிட்ட வந்து பூச்சிக்கிட்ட ஹார்ட் உடையன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹார்ட் உடையுது. அதுவே வேறு ஹார்ட் இருந்துச்சு. எடுத்த ஹார்ட் அதுவே கிடச்சி பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பைடர் வந்தது, அதுக்கப்புறம் அனிமல். அதுலேயும் பிளான்ட் மாதிரியே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே க்ரீன் கலரில். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கிறாங்க. பின்னாடி வேறு இது வச்சுக்கிறாங்க, மவுண்டெயின். எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுகிறோம். இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா லைஃப் எடுத்து பார்த்தீங்களா கீழே. டபுள் டேப் த ரன் பட்டன்ஸ் டு ரன் ஃபாஸ்டர். ரன் பட்டன் ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணிங்கன்னா ஓட முடியும் போட்டுக்குது. பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓட முடியுது ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணால். இதுனா லெவலப் பண்ணால் இது ஹெல்த் இது ஆகுதா. இன்க்ரீஸ் யுவர் மேக்ஸிமம் ஹெல்த்து, இன்க்ரீஸ் யுவர் வெப்பன் டேமேஜ் பண்ணுற ஸ்கில் அதிகமாகும் போல். இன்க்ரீஸ் யுவர் ஸ்பெல் டேமேஜ் அண்ட் மேக்ஸிமம் எனர்ஜி. ஒன்று லெவல் இது ஒரு லெவல் போகும்போதும் ஒன்று அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ்.
மைனஸும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்து இது பண்ணிப்போம், போக இது பண்ணிக்கலாம். இந்த பாருங்க 3 ஹார்ட்லேருந்து ஒரு ஹார்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு பார்த்தீங்களா, 4 ஹார்ட்டாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே எனக்கு தெரிஞ்சு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே போகுது, இடம் இருக்கா இது எங்கே இடம் வச்சுக்கிறாங்கன்னே தெரில. இன்னும் கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். இது கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்டர் கிரவுண்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. புதுசாக இது எனக்கு பழைய இது கேம் மாதிரியே தெரியல. ஒரு இடமும் புதுசு புதுசாக இருக்குது. 58 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட் மிஸ் நான் அழகாக மேஜிக்கை வச்சு இது பண்ணிக்கலாம். இங்கே வேறு மேலே பாக்ஸ் ஏறி வச்சுக்கிறாங்க, எதுக்கு தெரியல. அதுக்கு எப்படி ஏறணுன்னு தெரிய மாட்டேது. எப்படியாரு ஏறா, ஜம்ப் பண்ணுறா. இந்த சைடில் வலி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வழி இதோ இருக்குது. இந்த வழியை விட்டு அங்கே அங்கே அடிச்சுன்னு அதுவும் கரெக்டாக ஆகுது. இது என்னடா லிஃப்ட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாக்ஸை தூக்கி போடலாம். அந்த போர்டு எதுக்கு வச்சுக்கிறாங்க தெரியல, போர்டு போட்டு வரும். Press the use button while standing close to the box to lift it. அதான் நம்ம கிட்ட போய் நின்று அதை இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் நின்று இந்த பாக்ஸை வந்து தூக்கிறதுக்கு வந்து அந்த இது போர்டில் எழுதி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தள்ள கூட முடியுது இந்த பாக்ஸை. இந்த பாக்ஸ் இப்படி போட்டு இப்படி ஏறணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஹார்ட் ஒன்று வேறு கிடச்சிருக்கு. மேலே ஒரு வழி பொதுக்கிற வழி. ஏதோ அங்கே பார்த்தீங்களா கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஏண்டா அதுங்காட்ட வந்து குத்திட்டேன். அது வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்சைடில் இப்போ வந்து இது அது மேலே ஏறணும். அந்த இதோ சாவாச்சாச்சு. அவ்வளோதான், பொதியில் எடுத்தாச்சு. சரி, நமக்கு 3rd லெவலும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அட்டாக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 3லேருந்து 6 இருந்தது முதல்ல. இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ 5லேருந்து 9 மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூணு ஸ்டாரும் கழிச்சிச்சு. இப்போ அங்கே பாருங்க பூச்சி அந்த பிளான்ஸ்லாம் வந்துருக்கு பாருங்க. இந்த இதுக்கும் மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஜிக் கூட இங்கே பவர் இருக்குது. ப்ளூ கலரில் ஏறுது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில். அது கொஞ்சம் வந்தோடனே தான் இந்த இது வருது. இது இந்த இது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த இது போதுங்க. நான் ஏன் இங்கே ஸ்லோவாக பேசுகிறேன்னா, இப்படி அடிக்கும் போது சவுண்ட் வருதுல்ல, இப்படி அடிக்கும் போது தான் வெட்டும் போது சவுண்ட் வருது பார்த்தீங்களா. அந்த சவுண்டில் வந்து என் வாய்ஸ் வந்து கம்மியாக கேட்குது எனக்கு. அதனால தான் இந்த இது இப்போ நான் சண்டை போட்டு முடிச்சோன்னே நான் பேசுகிறேன் இந்த மாதிரி. இந்த மேப் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய்ட்டு அந்த இது வாங்கிக்கலாம்.
இந்த மேப்பில் இப்போ நம்ம கிளிக் பண்ணி இந்த இதில் வந்து அழகாக இதோ சொன்ன பார்த்தீங்களா கீழே ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி கிளிக் பண்ணி இந்த ஆரம்பை தொட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம மேப் இல்லைன்னா அங்கேருந்து நம்ம சுற்றின்னு வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீலிங் போர்ஷனை வாங்கிப்போம். அடுத்தது என்ன வச்சுக்கிறாங்க 150. இது வந்து அயர்ன் ஸ்குவாடு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 150 வாங்கிக்கலாம். அழகாக போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே நம்ம சுற்றி இங்கே இந்த சைடில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு இதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டேப் டு என்டர். இங்கே அதே பையன் பார்த்தீங்களா, ஒரே கேரக்டரே 2-3 வாட்டி கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மான்ஸ்டர் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம கீ வேறு கொடுத்துருவான் இவனோட நினைக்கிறேன். ரெக்கவரி வேஸ் இதோ சொல்ல அது கீ கொடுத்து அமைச்சிக்கிறான் பார்த்தீங்களா. இவன் பொருள் ஏதோ இருக்குது மேலே, அதை நம்ம எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். இவன் பொருள் எப்படியும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போச்சுன்னு தெரியல. அந்த மாஸ்டர் எடுத்துன்னு போகிற அளவுக்கு இவன் விட்டு போயிடறான் பார்த்தீங்களா. ஒரே ஒரு சாவி கொடுத்துக்கிறான் பார்த்தீங்களா. வந்து எப்படி கீழே தெரியல. அது பூடு போடலாம் தெரியுமா இல்லை இல்லை. மூணாவதுல ஒரு பேட் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைடர் இன்ச், செகண்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணி பானை ஆமை ஓட்டில் செஞ்சுது அது வந்துருக்கு. தேர்ட் லெவல் பேட்டு. இது வந்து 4th லெவலாக தெரியல. இந்த பானை தான், அந்த பானைக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது அவன் தெரிஞ்சு இது வேறு ஓடினே இருக்குது. குத்திச்சு ஒரு ஆற்று எத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது குட்டி வேறு இருக்குது. அது 2 குட்டி இருக்குங்களா. இந்த ரெட் கலர் டைமண்ட்லாம் மட்டும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானை எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகணும் கரெக்டாக. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவாகுது. இந்த பானை உடைக்கும் போதில் பார்த்தீங்களா கத்தி வச்சு வச்சாலும் பாருங்க எத்தனையோ வாட்டி வச்சாலும் உடைய மாட்டேது. நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கிறாங்க களிமண்ணில். இது எப்படி போட்டு போயிருக்கும் தெரியல அந்த மான்ஸ்டரு. இது எத்தனை போய் குத்தா அவன் என்ன தருவான் தெரியல. என்னடா டேய், யூ ஆர் ஃபவுண்ட் மை வாஸ். தேங்க்யூ ஹீரோ நம்மள ஹீரோ சொல்கிறான்பா. குட் லக் அண்ட் பி கேர்ஃபுல்லா. ஒன்றுமே தெரில. ஏய் பானை எத்தனை போட்டா ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பானை எத்தனை குத்தா ஒன்றுமே தெரில. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கீ குத்தான். பானை எத்தனை போனால் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டான். தூக்கி போட்டான் பானை. ஒன்றுமே தெரில பார்த்தீங்களா. அப்போ எதுக்கு இந்த பானை எத்தனை வந்து தெரில. ஓ இந்த கிளிக்கு இது இந்த பாலம் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் இந்த பானை எத்தனை வந்தோன்னு நினைக்கிறேன். பானை எத்தனை வந்தோடனே ஓப்பன் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா. சுவிட்ச் பாக்ஸ் வந்து அவன் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கிஃப்ட் பாக்ஸ் வச்சு அவன் பேனில் எதுக்கு வச்சான்னு தெரில. அழகாக கீழே வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக எடுத்துருக்கலாம். இவ்வளோ ஜம்ப் பண்ணி ஏறி இறங்கிறதுக்கு
இங்கே மேலே ஒரு வழி போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்களா, மேலே ஒரு வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி போகணுன்னு தெரில. இந்த பாருங்க பால் வேறு எங்கே ஏதோ வேறு போட்டுருந்தானுங்க வேறு. நான் படிக்க மாட்டேன். வெரிஃபிக் த இன்கமிங் ப்ரொஜெக்டர் வித் யுவர் ஸ்குவாட். ஆஹா, ப்ரொஜெக்டர் ஸ்குவாடை வச்சு இது பண்ண முடியுதா? எல்லா ஆட்டும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 4 ஆட்டு இருந்ததில்ல, 4ல் ஒன்றே இல்லை, அரை தான் இருக்குது. இந்த ஹீலிங் பொசிஷன் வச்சு நம்ம இது ஃபுல்லாக பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த பாருங்க ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுதான் இந்த ஹீலிங் பொசிஷன். இது நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கி இப்போ வச்சு கீழே கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. கீழே போகிறது இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோப் குத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரோப் மூலயமா போகணும். ஏய் என்னடா அழகாக வந்தேன்டா ஊஞ்சல்ல தட்டி விட்டியடாண்ணா. ஜஸ்ட்டு மிஸ். ஏய் 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 நீ வெட்டுற பத்தியா? ஒரு ஆட்டு ஒன்று காட்சி நமக்கு. இது வந்து லாஸ்ட்டாக வந்து நிறைய ஆட்டு கிட்டே இருந்திருந்தான். அப்போது இப்போ வெறும் 4 ஆட்டு தான் இது. இப்போ எதுக்கு யூஸ் பண்ணனே தெரியல இந்த இதுவை. 67 வந்துச்சு. 80 இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்? 10 டைமண்ட் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுங்காட்டியும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு 80 இது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இது. இந்த மேப் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பக்கத்தில் அழகாக வாங்கிடலாம். கீழே கிஃப்ட் பாக்ஸ் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி அண்டர் கொண்டு இருந்தாலே கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சொல்ல ஏன்னா ஸ்டார் இருக்குல்ல. இது என்னடா அது? டே இது என்னடா வந்து இது? ஆஹா, இன்னும் ஒரே ஒரு லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது 70 இருக்குது. ஆஹா, போயிட்டேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சது, கேம் ஓவர். இதோ அதுக்கு தான் இப்போ நான் வந்து மேப் எப்படி கிளிக் பண்ணேன்னா இந்த மேப் கிளிக் பண்ணேன். இங்கே நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்களா மேப்பில் இதோ இந்த இடத்துல வந்துருக்கும். நம்ம மேப் கிளிக் பண்ணலன்னா கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக எங்கே மேப் கிளிக் பண்ணுமோ அது அங்கே தான் செட். ஈஸியாக என்ன ஒன்று கிடையாது, டைமண்ட்ஸ் ஈஸியாக கிடையாது. அதே மாதிரி ஆர்ட் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிடையாது. புல்லை வெட்டினாலே இந்த பிளான்ட்ஸு அனிமல்ஸ்லாம் வெட்டினாலே ஈஸியாக கிடையாது. இது எப்படியா சாவடிக்கணும், எப்படி சாவடிக்கணும்னு தெரியல. எண்பத்தி 6 தான். ஒரு அடி வச்சா அது ஒரு அடி இருக்குது பார்த்தீங்களா நம்மள. அட எத்தனை அடிக்கிற நீ பாட்டுனே. கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸு. 5 தான் இது. ஒரு ஆடு தான் வருது. லெவலில் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் இது ஏற்றிப்போம் நம்ம. ரெட்டு இது குது இந்த 85 வந்துருக்கு. 70லேருந்து 80 மாறிடுச்சு. 85 மாறிடுச்சு. இங்கே 2 இருக்குது. புதையல் இந்த பையன் போடுற ட்ரெஸ்ஸு சைடில் இருந்து பார்த்தா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலரில்
ஆனால் அவன் திரும்ப பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக சென்டர்லேருந்து பார்த்தா குளிச்சுட்டு போட்டுன்னு வர இது மாதிரி இருக்குங்க. அந்த ரெட் கலர் இதுக்கும் சென்டரில் ரெட் கலரை குத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் இதுக்கும் அந்த இது எல்லாமே ஃபுல்லாக வச்சு அந்த ஷூவு எல்லாமே பாருங்களேன் ஃபஸ்ட்டு போட்டுன்னு வர மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஹோட்டலில் தாங்கினா இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. எயிட்டி கட்சிருக்குன்னு இது வாங்கிடலாம் வாழை. ஆட்டு தேவைப்படும் போது கட்சிருந்தா பரவாயில்ல, இதுதான் 2 ஆட்டுக்கு தாங்க இல்லை. ப்ளீஸ் லெட் மீ பி. இது வந்து 150. இது வாங்கிறதுக்குள்ளே இதாகிடும். இந்த இது இங்கே வேறு கோல்டு கலர் 8 to 15 மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8ல் இது 5லேருந்து 9 இருந்தது, இப்போ வந்து 8 to 15 மாதிரி இருக்குது. கம் பேக் அகெயின். ப்ளீஸ் லெட் மீ பி. போன உடனே ரீக்ரியேஷன் ஆகிடுவீங்களா? ஒரு ஆட்டு சும்மாவே போயிடுச்சு டக்குன்னு. அந்த ரெட் கலர் வால்லேருந்து ஒயிட் கலர் வால் ஒரு டைம் ஈஸியாக கீழே போயிடுச்சு. கீழே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே எந்த சைடில் சீக்ரெட் ரூம் இருக்குன்னே தெரில. எல்லா இடமும் பார்க்கறது ஒரே மாதிரி இருக்குதா, கீழே இருக்குமானே தெரில. இந்த பாக்ஸ் எங்கே தூக்கின்னு போகணும் தெரில. அங்கே போட்டு ஏறின மாதிரி இங்கேயே போட்டு ஏறணும் போல். ஏய் வரும்போது தள்ளி விட்ட பற்றியா நீனா? நல்ல வேலை பாக்ஸ் திரும்ப வந்துச்சு, அதுவே பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸை கீழே போய் எடுத்துன்னு வரணும்னு சொன்னேன், அவள் தான். இந்த வால் வேறு வந்து சாப்பிடுது நம்மள. எதாச்சாலும் பாக்ஸு தான் இதுவாகுது. சொல்ல பாக்ஸு தான் இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை வச்சாலும் செகண்ட் டைம் எத்தனை வரும் நம்ம இந்த பாக்ஸை. இப்போ பார்ப்போம். ஜஸ்ட்டில் நிற்குது வர. ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடுற? ஏய் 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 நில்லு 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 நில். இப்படியே தூக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸை. இது என்ன கொடுத்துக்கிறாங்க? ப்ரெஸ் யூஸிங் பட்டன் வைல் ரன்னிங் or jumping to throw a box your carefully. அதுதான் முதலே பண்ணோம், இந்த இது தெரியாமல் தான். மேலே பாருங்கள் 2 இடத்துல 2 குத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி என்ன பண்ணுறது? அடாடே ஓ சாவு. இப்போ ஒன்று இந்த ஸ்பைடர் இந்த சைடில் ஏதோ வழி போயிருப்பாருங்க. இது என்ன வழின்னு தெரில. கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல கிஃப்ட் பாக்ஸ் இது பாருங்க. இந்த சைடில் சீக்கிரட்டாக எங்கேயா வழி போகுதுன்னா அது கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கீ தேர்றது அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட் பாக்ஸுக்காக மட்டும்தான் இந்த இது போகிறோமே, மேலே கீழே எல்லாமே. அங்கே குத்து இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்களா, இங்கே வந்து கீழே போகுது. திரும்பி கிஃப்ட் பாக்ஸ் நினைக்கிறேன்.
டக்கு டக்குன்னு கிஃப்ட் பாக்ஸ் அடிக்கிறீங்க. பாக்ஸ் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கேரட்டி. நம்ம ஒரு கெஸ் பண்ணால் அது ஒரு கெஸ் ஆகுது. அந்த சைடில் ஒரு பாக்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்குன்னு தெரில. நம்ம வச்ச பாக்ஸ் என்ன அது? ஆனால் அதை போட்டுன்னு மேலே ஏறி வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓடும். எனக்கு மதியே தூக்கி பண்ணு நீங்கள் தெரிஞ்சு அங்கே அதுதானே வச்சோம். ஒன்று ஜம்ப் லாங்கராக ஜம்ப் பண்ணி போட சொன்னாங்க. ஊந்திச்சு பார்த்தீங்களா? இல்லைன்னா ஓடி எனக்கு போது போட சொன்னாங்க. எப்படி போட்டாலும் விடுவது அழகா. மேலே ஏறிட்டு பாக்ஸ் தூக்கி போட்டேன் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறேன். அறிவாக இந்த இது மலை ஏறுறதுக்கு தான் இங்கே வச்சுக்கிறாங்க. அழகாக எனக்கு தெரிஞ்சு கீழே இந்த போட்டுறாங்க பார்த்தீங்களா பாதை, இதுலேயே போயிருக்க வேண்டியும். இங்கே ஒரு மலை மாதிரி இங்கே குவிச்சு அதுக்கப்புறம் அது மேலே பாக்ஸ் போட்டு ஏறுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த பாக்ஸ் வர கீழே வச்சுருக்காங்க. இது இந்த பாறையை தானே நான் எப்படி எடுப்பேன்? ஃபஸ்ட்டு ஸ்பைட்ரு, அதுக்கப்புறம் அந்த ஆமா இருந்தது, இந்த இது பிளான்ட்டு. இது தாண்டி எடுக்க முடியாது. அது போக தான் நினைக்கிறேன். போக தான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கிஃப்ட் பாக்ஸு. ஸோ மேப் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பார்ப்போம். இது எங்கே வருது? இந்த பிளாக் கலர் எங்கே வந்து இந்த பாருங்க மேலே இருந்து குடி. இந்த சைடில் இதோ இதுவும் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுவும் லாக்கில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போக தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க மேலேருந்து குடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துனாங்கன்னு எதுவும் இல்லை. இருட்டாக வர இருக்குல்ல. நமக்கு லெவல் 5 ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன வாங்கலாம்? இந்த ஹார்ட் இது பண்ணிப்போம். ஹார்ட் இப்போ வந்து 5 ஹார்ட்டாக மாறிடுச்சு. 3ல் இருந்தது இப்போ 5ஆக மாதிரி இருக்குது. அடட இது என்னடா இது? சைடில் வந்தால் அது இடியுது, இந்த சைடில் வந்தால் இடியுது. எந்த சைடில் போக விட மாட்டேன். என்னடா அதை அடிச்சுட்டு திரும்பி வந்து நம்மளை அடிக்க பார்த்தீங்களா? கீழே ஒரு வழி பதியதுன்னு தெரில. ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுக்கு திறந்துக்கு எது வழி வச்சாங்க தெரில. ஈ மாதிரி குத்துக்கிறாங்க. இது வந்து ஸ்மால் ஈ மாதிரி இருக்குது. இந்த இதில் 2 கிஃப்ட் பாக்ஸுமே இதுவாக இருக்குது. நம்ம கிடைக்கல. கிஃப்ட் பாக்ஸ் தான் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது கிஃப்ட் பாக்ஸ் எங்கே இருக்குதுல அதுங்காட்டி இந்த லெவல் இது ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மேப்பும் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே எதுக்கு ஒன்றுமே இல்லை. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியலங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. ஸ்டாரும் இல்லை, ஆனால் இதுவும் இல்லை பாருங்க. ஆனால் இந்த இது எதுக்கு வச்சுக்கிறாங்க தெரில. இந்த பிளான்ஸ் எதுக்கு வச்சுக்கிறாங்க தெரில. இங்கே வேறு என்னடா இருக்குதுன்னு தெரில. வேறு இதுக்கு மேலே போக தான் வரணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாச்சும் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஏதோ சீக்ரெட் இருக்குது, ஏதோ மர்மம் இருக்குது. என்னன்னு தெரில. நம்ம அப்படியே போவோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பார்ப்போம். இப்போ 2 ஸ்டேஜுக்குள்ளே ஓப்பனில் இல்லை, ஓப்பனாக இருக்குது. ஆனால் சீக்ரெட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜும் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த இதுவும் எதுவும் இல்லை.
ஒன்று வந்து ஸ்டார் இருக்குது, ஆனால் ஸ்டார் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. இன்னொன்று வந்து ஸ்டார் இல்லை, அதனால் என்ன இருக்குன்னு தெரியல. அது இந்த வவால் வேறு குச்சினே இது கீழே ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் இந்த பாருங்க குத்துது பாருங்க, அது மாதிரி வந்து குத்த நம்மள பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து பயம்புத்துட்டு வேறு. கீழே பாருங்களேன் நெருப்பு எரியுது, இதே மாதிரி நெருப்பு எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு சீர் இது போகுது பார்த்தீங்களா, கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அடுத்த தங்க மூட்டை கட்சி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லெவல் எரியுது வேறு, எக்ஸ்ட்ரா லெவலு. ஆஹா கீழே விட்டோமே, தங்க மூட்டை கழிச்சு அவசரத்தில் கீழே விட்டோம் பார்த்தீங்களா. இது எங்கே இது இருக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த இது வேறு வந்து அடிக்குது. இந்த பார்த்தீங்களா 3 ஆட்டு, ஒரு ஆட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது இத்தனை இடம் இது. கரெக்டாக பார்த்துருக்குமே, 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. மேலே வர அதுதான் இது. இந்த சைடு லாக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கீ, எனக்கு தெரிஞ்சு. இப்போ மேலே போய் நம்ம எடுக்கணும் கீயை. இங்கே இது வேறு இருக்குது, பயமாகவே இருக்குது, ஒரு மாதிரி திக்குன்னு ஆகுது இது. இந்த பாருங்க எப்படி தள்ளி விடுது பார்த்தீங்களா கீழே. அது தொட்டாலே கீழே விழுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹார்ட் இதுவாகி அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான் அது தொட்டாலே. ஒரு டைம் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு டைம் எடுத்துடும். இந்த இதுவும் லாக்கில் தான் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் இந்த சைடில். மேலே தான் இருக்கும் நீங்கள் அந்த லாக்குக்கான இதுவும் கீயும். வவ்வாலுக்கு பார்த்தீங்களா கண்ணை, பார்த்தீங்களா வவ்வால் கண்ணை நல்லா இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வவ்வால் கண்ணுக்கு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது கீ கீழே இப்போ வந்து 2 கீ கண்டுபிடிக்கணும் நம்ம. பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கிளிக் பண்ணுறேன்னா கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. இது கிளிக் பண்ணோடனே கீழே ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன். ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. அடே என்னடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்பான்னு நினச்சேன் நான். இன்னத்தையும் ஆஃப் லைஃப் இருந்து லைஃப்பும் போயிட்டுருக்கோம் எனக்கு நினச்சேன். எப்படியோ தப்பிச்சிட்டோம். இந்த 2 லைஃப்பில் தான் போய் அந்த கீ எடுத்துன்னு வரணும். இது கூட சண்டை போட்டால் வலிக்காது, மேஜிக்காக. கத்தி வச்சுலாம் ஆச்சுன்னா அதுதான். எங்கே லைஃப் போச்சுன்னு தெரில, கீழே உந்த லைஃபை காணும். இப்போ நம்ம திரும்பி மேலே போகணும் இதுக்காக. அதனால் லைஃப் போகாமல் இருக்குது, கீழே உந்தா இது ஆகாமல் இருக்குது. லாக்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த சைடில் ஏதோ கீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் யாரோ ஒருத்தர் வேறு வரான், யாருன்னு தெரில. பண்ணுறேன் இவன் எப்படி அடிக்கிறது, மேஜிக்கால் அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கையாக தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆஹா 2வது வாட்டி அடிக்கும் போது வரான், அச்சோன்னு ஓடி வரான் பார்த்தீங்களா. $81% வச்சுக்கிறான்.
எவ்வளோ வேறு வரான் குடுக்குதுன்னு ஓடி வரான். $48 ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது, வந்து பாதி தான் இருக்குது லைஃப்பில். ஆஹா அஷான், ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சவுண்ட் வேறு வருது, ஆஃப் தான் இருக்குது. 23 வச்சுக்கிறேன் அப்படின்னா. கிட்ட வரானே. இன்னும் 6% தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ஃபஸ்ட் வாட்டி வச்சதுலேயே இப்போ சந்தோஷம் நமக்கு. ஏத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பஸ்ஸு, இந்த சவுண்டு பஸ்ஸு வர ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸர் சவுண்டு. ஓப்பன் பண்ணி என்னடா இன்னும் கீ வச்சுக்கிறீங்க? ரெக்வஸ்ட் கீயா? எத்தனை கீ தானே போய் எடுப்பேன். இதுக்கு மேலே தான் நினைக்கிறேன். ஓப்பன் ஆகலையா? ஓ, இங்கே மேலே வர போகணுமா நான்? அடா பையங்களா, அது கபால் வர இது ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த பாக்ஸா வச்சு கிஃப்ட் பாக்ஸ் தான். அது சாமி உள்ளே இருந்துருக்கு. புதையில பார்த்த சந்தோஷத்தில் வார்த்தையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதாரண ஒரு கீ எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வச்சுக்கிறாங்க பாருங்க. டேய் நல்ல வேலை. இந்த அரை வாரத்தில் என்னடா பண்ணுறது? பாட்டில் விளையாடக்கூடாதுன்னு தெரிஞ்சு இன்னும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்ப்போம் மிச்சத்தை. இந்த வீடியோவே இப்போ லாங் வீடியோ ஆகிடுச்சு. எனக்கு இந்த அப்லோட் பண்ணுறதுக்கே 1 GB வந்துடும் போல் நெட்டு. நார்மலாக எனக்கு பேக் இருக்கிறது 1.50 தான் நினைக்கிறேன், நார்மல் டேட்டாவே ஒரு நாளைக்கு. இது 1 GB இல்லை 120 வந்துடும் போல். சரி மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம், பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை 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 பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.